ஃபாலோ பண்ணுறாங்க. ஏகப்பட்ட சர்ச் இருக்குது, ஏகப்பட்ட உபதேசம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் பைபிள் எடுத்து தியானித்து பேசுகிற விதம் ஒவ்வொரு விதமாக இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த கடைசி காலத்தில் இந்த கிருபையின் சுவிசேஷம் பிதாவோடு ஒப்புரவாகிற எந்த ஒளியும் மேலானது, எந்த சுவிசேஷம் மேலானது? கையை தட்டி. எந்த சுவிசேஷம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். தேவன் என்பவர் ஒரே தேவன் அல்ல, கல் நெஞ்சம் படைத்தவர் அல்ல, தூரத்தில் இருக்கிறவர் அல்ல, நியாயாதிபதியாக இருந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் அல்ல, பரலோக நரகத்தில் போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிற தியாலஜி கிடையாது. அப்போ என்ன தியாலஜி அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இருக்கிறார்கள். மூவொரு தேவன், திரியேக தேவனாக ஒன்றாக இருக்கிறார்கள். அவங்க அன்பாகவே இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆராதிக்கிறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்கிறாங்க. சரிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவில் இருக்கிறாங்க, ஐக்கியமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த தேவன் தான் இந்த ஐக்கியத்தில் பங்கு பெறும்படியாக மனுஷனை சிருஷ்டிப்போம் என்று நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். கையை தட்டி. இந்த மனுஷனை சிருஷ்டித்து இந்த அன்பின் மகளம் இந்த ஐக்கியத்தில் அவனும் இணைஞ்சி இந்த மனுஷனை பூமியில் சிருஷ்டித்து இந்த மனுஷனை பூமியில் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ள செய்யணும். இந்த அன்பு, இந்த ஐக்கியம், இந்த வல்லமை, இந்த மகிமை பூமி முழுவதையும் நிரப்பணும். அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் மனுஷனை சிருஷ்டித்தார். கையை தட்டி. ஆமென். வானம் பரலோகம், வானம் கர்த்தருடையது, பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மனுஷனை கொடுத்து அவனை படைச்சி அவனோட கூட உலாவி அவனை படைக்கும்போது ஆவி, ஆத்மா, சரீரமாக படைச்சி அவனுக்கு ஆவியை கொடுத்து, தன்னுடைய ஆவியை கொடுத்து, தன்னுடைய சாயலில் படைச்சி தன்னுடைய ஆவியை கொடுத்து, சரிங்களா, தன்னுடைய ஆவியை கொடுத்து ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பாட்டாக பிரித்து பரலோகத்தில் இருக்கிற அந்த பரலோக மண்டலத்தில் இருக்கிற தேவனுடைய சத்தத்தையும் அந்த தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்காக, தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்காக, தேவனோடு உறவில் இருப்பதற்காக அவனுக்கு தேவன் தம்முடைய ஆவியையே கொடுத்தார். அடுத்து அவன் இந்த பூமியில் காண்கிற இந்த பூமியை அவன் ஆளுகை செய்வதற்காக, இந்த பூமியில் அவன் வாழ்வதற்காக, ஆளுகை செய்வதற்காக, அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக அவனுக்கு சரீரத்தை கொடுத்தார், மாம்சமான சரீரத்தை கொடுத்தார். சரிங்களா? இந்த ஆவியையும் ஆவியையும் கொடுத்தார், சரீரத்தையும் கொடுத்தார். இது 2 மட்டும் இருந்துச்சுன்னா தேவ ஆவியானவர் அவன்கிட்ட பேசுவார், அதை சரீரம் செய்யும். அப்போ அவன் ஒரு ரோபோட்டிக் மாதிரி ஆயிடுவான். தேவனுடைய முழு கண்ட்ரோலில் இருப்பான். அப்போ அங்கே அன்பு இருக்காது. தேவனுடைய சித்தம் மட்டும்தான் நிறைவேறும். இவனுக்குன்னு சொந்த விருப்பம் கிடையாது, இவனுக்குன்னு சுய சித்தம் கிடையாது, இவனுக்குன்னு எந்த உணர்வும் கிடையாது. இவன் ஒரு பொம்மை மாதிரி, ஒரு ரோபோட் மாதிரி இருப்பான். அதனால தான் அப்படி இருக்கக்கூடாது. அது தேவ திட்டமே கிடையாது. எப்படி குமாரன் சுதந்திரமாக இருக்கிறாரோ, சுதந்திரமாக இருந்தும் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு பிதாவை நேசிக்கிறாரோ, பிதாவுக்கு உடைய வார்த்தையின்படி நடக்கிறாரோ, அதே போல் ஆவியானவரும் சுதந்திரமாக இருந்தும் பிதாவாகிய தேவனை நேசிக்கிறாரோ, குமாரனை நேசிக்கிறாரோ, ஐக்கியமாக இருக்கிறாங்களோ, அதே போல தான் மனுஷனையும் தேவன் சிருஷ்டித்தார். சரிங்களா? மனுஷனையும் இந்த ஆவியும் இந்த சரீரத்துக்கும் இடையில ஆத்துமான்னு ஒன்று வச்சார். அவனுக்குன்னு சுய சித்தம், அவனுக்குன்னு சுய விருப்பம், அவனுக்குன்னு சுய உணர்வை கொடுத்து இந்த ஆவியின் சத்தத்தை கேட்டு இந்த ஆத்துமா தேவ சித்தத்தை நிறைவேற்றுறது, சரீரத்தில் நிறைவேற்றுறது தான் ஆளுகை செய்கிறது. கையை தட்டி. தேவனுக்கான ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறது, தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிறது, தேவ புத்திரனாக வாழ்கிறது. கையை தட்டி. எத்தனை பேர் புரியுது? இந்த பர்பஸ்க்காக தான் மனுஷனை சிருஷ்டித்தார். எத்தனை பேர் புரியுது? இந்த நோக்கத்துக்காக தான் சிருஷ்டித்தார். சரிங்களா? அதனால தான் ஆவியை, ஆத்மா, சரீரத்தை கொடுத்தார். சரிங்களா? இப்போ ஆவியில் இருக்கிற ஆவி மண்டலத்தோடு மனுஷன் தொடர்பு கொள்ள முடியும், தேவனுடைய சத்தத்தையும் கேட்க முடியும். அதே நேரத்தில் காண்கிற இந்த பூமியில், மாம்சத்தில், இந்த பூமியில் மிருக ஜீவன்கள், பறவைகள், இதையும் ஆண்டு கொள்ள முடியும். அதை பிடிச்சு இழுக்க முடியும், அதை கழுவ முடியும், அதை குளிப்பாட்ட முடியும், அதை தோட்டத்தை பண்படுத்த முடியும், பாதுகாக்க முடியும், இந்த மாதிரிப்பட்ட காரியத்தை சாப்பிட முடியும், இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்ய முடியும். அதுக்கு மாம்சம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஆத்துமா தான் ரொம்ப முக்கியமானது. தேவனை, அவன் பரலோகத்தையும்
பூமியையும் இணைக்கிற ஒரு இணைப்பாக மனுஷனை தேவன் வச்சுருந்தார். இந்த பூமி முழுவதையும் நிரப்பும்படி, ஆளுகை செய்யும்படி, மரம், செடி, கொடி, மிருக ஜீவன்கள், மீன்கள், கடலோர் உயிரினங்கள், பறவைகள், இவை எல்லாத்தையும் படைச்சி, சந்திரன் சூரியன் எல்லாத்தையும் படைச்சிட்டு இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி மனுஷனை தேவன் இந்த பூமியிலே படைத்தார். கரங்களை தட்டியத்தினை புரியுது. ஆளுகை செய்யும்படி, தன்னுடைய பிள்ளையா, தன்னுடைய புத்திரனா ஆளுகை செய்யும்படி. எப்படிப்பட்ட புத்திரன்னா, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இயேசு கிறிஸ்து. கையை தட்டி ஏசப்ப இந்த பூமி எப்படி ஆளுகை செஞ்சார் எத்தனை புரியுது? கடலை பார்த்து அமைதியாக இருப்பார், மிருக ஜீவன்கள் அப்படி அமைதியாக இருக்கும். எத்தனை புரியுது? அப்படி இயேசு கிறிஸ்து எப்படி ஆளுகை செஞ்சாரோ அதே டிசைன் தான், அது அவர் தான் ரோல் மாடல். அப்படி ஆளுகை செய்யும்படி தான் ஆதியில் ஆதாம் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்திருந்தார். கையை தட்டி ஆதாம் அப்படி தான் சிருஷ்டித்தார். அவன் என்ன பேர் வச்சானோ, அவன் வாயிலேருந்து என்ன வந்ததோ அது அப்படியே நடக்கும். புரியுதுங்களா? ஏசப்பா சொன்னது எப்படி நடந்துச்சு, அப்படி அவன் என்ன பேர் வச்சானோ அது நடந்துச்சு. அப்படி உறவுகளின் தேவனாக இருந்தார். அவன் கூட இருந்து அவனை சிருஷ்டித்து, ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவனை சிருஷ்டித்து அவனை அங்கே வச்சு அவனுக்கு சொல்லி கொடுத்து, அவன் செய்கிறத பார்த்து அவனை பேர் வைக்க சொல்லி, அவனுக்கு ஒரு துணை அவனிடத்துலேருந்தே உறவுகளின் தேவன். அதான் சொல்கிறேன். ஆமாம், தேவன் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அப்போது நியாயாதிபதி அப்படி இப்படிலாம் பார்த்துடக்கூடாது. அவர்லாம் இருக்கிறாரு, நியாயாதிபதி இருக்கிறாரு, எல்லாம் இருக்கட்டும். சரிங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்குவாங்க, நம்முடைய தேவன் நியாயாதிபதி தானே. ஏசப்பாவுக்கு நியாயம் தீர்க்கிற அதிகாரம் உண்டா? உண்டு. வசனம் படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? இயேசு அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை அவர் நியாயம் தீர்க்கலாமா இல்லையா? அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தா இல்லையா? கொடுக்கப்பட்டிருந்தா. ஆனால் என்ன சொன்னார்? நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை அப்படின்னாரு. கையை தட்டி எத்தனை புரியுது? நீதி உள்ள நியாயாதிபதியாக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா? அது அவருக்கு தெரியும், எப்போ நியாயம் தீர்க்கணும், எப்படி நியாயம் தீர்க்கணுங்கிறது. நியாயம்னா என்ன, நீதினா என்னங்கிறது அவருக்கு தெரியும். தேவ நீதி தேவனுக்கு தான் தெரியும், மனுஷனுக்கு கொஞ்சம் தான் தெரியும். சொல்லுங்கள், தேவனுடைய நீதி நியாயம்லாம் மனுஷனுக்கு தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். நான் சொல்கிறேன், கிருபையை பேசுகிற பாஸ்டர்மாருக்கும் தெரியாது, கொஞ்சம் போல தான் தெரியும். கையை தட்டி எத்தனை புரியுது? தேவனுடைய நீதி எப்படிப்பட்டன்னு கிருபையை பேசுகிற பாஸ்டருக்கும் தெரியாது, நீதியை பேசுகிறவருக்கும் தெரியாது, நீதிமானனும் பேசுகிறவருக்கும் கொஞ்சம் போல தெரியும். ஏசப்பாவுக்கு தான் முழுமையாக தெரியும். கையை தட்டி போக 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 வெளிப்படுத்துவார். அது தேவ புத்திரர்களுக்கு தான் வெளிப்படும். கையை தட்டி ஆமேன். உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆட்களுக்கு தான் தேவன் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு தான் தேவனுடைய நீதி நியாயமெல்லாம் தெரியும். ஓகே, சரி, கத்தனால் வரப்போ இந்த உறவுங்கிற கண்ணாடியில் பார்க்கும்போது தான் நீதி நியாயம்லாம் கரெக்டாக தெரியும். சரிங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்படி இருக்கிற இதுதான் மனுஷனை தேவன் சிருஷ்டித்ததின் நோக்கம். சரிங்களா? இப்படி அவனை ஆவியாத்மா சரீரத்தோடு சிருஷ்டித்தார். அவனை ஆண் பெண்ணுமா சிருஷ்டித்தார், உறவில் வச்சுருந்தார். அவன் கணவன் மனைவியுமாக இருந்து அவங்க ஒருவருக்கு ஒருவர் அந்த அன்பு, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் எப்படி அன்பாக இருந்தாங்களோ அதே போல் இவனும் அன்பாக இருக்கணும், இவங்க அன்பாக இருக்கணும். இந்த அன்பில் அதனால தான் பாருங்கள், ஆண்டு பெண்ணுமா சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். சரிங்களா? இப்போது நல்லா புரிஞ்சுவோம், உறவு நல்லா புரிஞ்சுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இந்த திரியேக தேவனுடைய உறவு இருக்கு இல்லையா, இந்த ஐக்கியம் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கியத்தில் விரிசல் வந்ததுன்னா எல்லாம் சொல்லி முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இந்த ஐக்கியம் சூப்பராக இருக்கிறதுனால தான் இந்த பூமியிலேருந்து எல்லாமே சரியாக இயங்கிட்டுருக்கு, இயங்கும். அந்த ஐக்கியம் மாறவே மாறாது. அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். சரி, அது மாறவே மாறாது. அப்படித்தான் தேவன் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். கையை தட்டி இவங்களுடைய உறவும் அப்படி இருக்கணும் தான் சிருஷ்டித்தார். அப்படி ஐக்கியமாக இருக்கணும் தான் சிருஷ்டித்தார். அப்படி உண்மை உத்துவமாக இருக்கணும் தான் சிருஷ்டித்தார். அப்படி இருந்தால் தான் இவர்களால் என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். கையை தட்டி இந்த பூமியை கண்ட்ரோல் வைக்கும். தேவன் எப்படி பரலோகத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாங்களோ பிதாகுமாரன் பரிசுத்தர் அந்த உறவுல இருந்து தான் அதே மாதிரி ஆணும் பெண்ணும் ஆதாமும் ஏவாளும் அப்படி ஐக்கியமாக இருக்கும்போது அவர்கள் ஆண்டு கொள்வார்கள். இந்த பூமியை சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாரு? ஆணுக்கு கொடுக்கல. கையை தட்டி எத்தனை புரியுது? பெண்ணுக்கும் கொடுக்கல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து கொடுத்தார். சரிங்களா?